மேஷ ராசிக்கு 2026 ஆரம்பத்திலே முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். 7.5 சனி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகிறது. என்ன சார் இப்படி ஆரம்பமே இப்படி சொல்றீங்களே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அப்படிதான் அமையுது. அதற்காக நீங்க வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயமும் உங்க லைஃப்ல நடந்து விடாது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே, நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால், அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவை நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026ல் கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனி பயிற்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026 உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பெயர்ச்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண்கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மேஷ ராசிக்கு 2026 ஆரம்பத்திலே முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். 7.5 சனி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகிறது. என்ன சார் இப்படி ஆரம்பமே இப்படி சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அப்படி தான் அமையுது. அதற்காக நீங்கள் வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயமும் உங்கள் லைஃப்பில் நடந்து விடாது. காரணம் என்னென்னா இது உங்களுடைய பாதத்திலிருந்து துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அது மேலே வரும். ஸோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு இம்பேக்டை இந்த 2.5 வருடங்கள் இருக்காது. அடுத்த 2.5 வருடங்கள், அதாவது 2027க்கு மேலே 2028 காலங்களில் தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம 2026 பார்க்கும்போது உங்களுடைய மிகப்பெரிய சேவியராக உங்களை காப்பாற்றக்கூடிய அரணாக நிற்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். குரு உங்களுக்கு இந்த இந்த 2026 துவங்கும் பொழுது 3ஆம் வீட்டில் இருப்பார். முயற்சி ஸ்தானத்தில் வெற்றியை கொடுத்து கொண்டு இருப்பார். ஆனால் அதுவே 2026 மார்ச்சுக்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டிற்கு வருவார். அது மிக மிக அற்புதமான ஒரு ஸ்தானம், கேந்திர ஸ்தானம். கேந்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கும் பொழுது, அதுவும் குரு போன்ற முழு சுப கிரகம் நிற்கும் பொழுது, அங்கே எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீர்க்கப்படும், அழிக்கப்படும். உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் சனி பகவான் 7.5 சனி பெரிய இம்பேக்ட் இல்லைன்னாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி செயல்படுவார். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்திற்கு நடக்காதுன்னாலும் அதற்காக நடக்காமலே போயிடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை மட்டும் நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. இந்த வருடம் 2026 அப்படிங்கிறது குருவினுடைய அம்சத்தினாலும் குருவினுடைய பார்வை பலத்தினாலும், ஏன்னா குருவுக்கு தான் நிற்கக்கூடிய இடத்தை விடவும் 5, 7, 9ஆம் பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு சேர்க்கவே போகிறார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைய போகுது. இந்த வருடத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2026ங்கிறது எண்கணித ரீதியாக இன்னொரு பக்கம் பார்த்தா அது செவ்வாயின் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. 2+0+2+6 இது உங்களுக்கு 2025 செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருந்துச்சு. 2026 செவ்வாயை விட்டு சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருது. செவ்வாயில் இருந்த பொழுதும் உங்களுக்கு அது உங்களுடைய ராசி அதிபதியின் அம்சத்தில் இருந்துச்சு. 2026 2+0+2+6ன்னு போட்டிங்கன்னா 10ஆம் எண் வருது இல்லையா,
அது 1+0 போட்டிங்கன்னா 1ஆம் எண் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரும். இந்த சூரியனுமே செவ்வாய்க்கு நல்லது செய்யக்கூடியவர். சூரிய மங்கள யோகத்தை உருவாக்கக்கூடியவர். இட் இஸ் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சிற்சில காலதாமதங்கள் இருக்கவே செய்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. முடிந்தால் நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கு சென்று வருவது அப்படிங்கிறது உங்களுக்கான நன்மைகளை அதிகப்படுத்தும். ரொம்ப கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். கொஞ்சம் துரிதப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயரை வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியனிற்கும் பொருத்தமாக அமைத்து கொள்ளும் பொழுது, அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி உங்களுடைய பெயரே எந்திரமாகவும் அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலாக உங்களுடைய உடல் இயந்திரமாகவும் உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ பழைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து அந்த கருவறையில் அந்த மூலவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பது போல உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி உங்களுடைய உடல் எந்திரத்தை செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட கால 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக்கை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக வழங்குறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போகிறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்களில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றின குறிப்பு வரப்போகுது. பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது. உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பரில் அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்ப போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை கொடுத்துட முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் சில நேரங்கள் கொடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால் அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால் குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் என்னால் உங்களுக்கு அதில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலைன்னா நீங்கள் பிறந்த நேரத்தையும் குழந்தை ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதியை அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.